ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு நெக் அண்ட் ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். நான் வந்து பேக் சைடு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக் மட்டும் நான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸோட லைனிங்கில் பார்த்திங்கன்னா நெக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வந்து இறக்கம் உயரத்துக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம். அதோட இறக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம டிசைன் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாத் வந்து கீழே அதிகமாக விடணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரியே நெக்கோட அகலம் இறக்கம் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஷேப்பில் அதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டில் இருந்து நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த நெக் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மார்க் பண்ணாமல் கூட நான் வந்து வரைஞ்சிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ஒரே அந்த ஷேப்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கும். இந்த ரவுண்டும் அதே மாதிரி நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த ரவுண்டுக்கு நம்ம ஏதாவது வளையல் இல்லை ஏதாவது மூடி இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் சும்மா கையிலேயே அப்படியே வரைஞ்சிக்கிறீங்க அப்படின்னாலும் டேப்பை வந்து அகலத்துக்கு தகுந்த மாதிரி 2 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி 3 இன்ச்சில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது வந்து 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அடுத்து 3 இன்ச் அந்த மாதிரி லைனாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்தையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இந்த டிசைன் வரைஞ்சி கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணுறதும் அதே மாதிரி மெதுவாக வந்து கட் பண்ணணும். நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனாக வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைச்சி இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து தைக்கணும். இதே மாதிரியே தைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணும்போது உங்களுக்கு தைக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வளைவு கூட கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். கீழே நான் இப்போ எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் வந்து தையலுக்கு விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அயன் பண்ணிட்டேன். இந்த டிசைனுக்கு வந்து மெயினாக நீங்கள் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ சைடில் இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நான் வந்து விட்டுருக்கேன். அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்மால் கட் போட்டு திருப்பினீங்கன்னா அந்த வளைவு கிட்டையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்மால் கட் போட்டுக்கோங்க. சென்டர் நமக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போ ப்ளவுஸோட மெயினில் நம்ம மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நெக்கில் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பின் வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட தைக்கலாம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிளாத்து வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது. இப்போ தையல் போட்டதுலேருந்து அந்த சென்டர்லேருந்து நான் அப்படியே வந்து ஒன் சைடு வந்து தைச்சிக்கிறேன். இது நம்ம தைக்கும்போது இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை வந்து அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நிறுத்தாதீங்க, நிறுத்தி தைக்கக்கூடாது. நிறுத்தாமல் நம்ம கையிலேயே வந்து அப்படியே வளைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நீட்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக சுற்றிட்டு அப்படியே நிறுத்தி கையில் கூட சுற்றி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். கையில் சுற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். இதை வந்து நான் புதுசாக தைக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். ரெகுலராக தைச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படியே கையை வளைச்சி ஈஸியாக தைச்சிடலாம். பிகினர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக தைச்சி பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்து பொறுமையாக தைக்கும்போது நமக்கு நீட்டாக வந்துடும். பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா தைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரித்து தைச்சோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம கிளாத் கம்மியாக தான் விட்டுருப்போம். ஒரு 1/4 இன்ச்சு விட கம்மியாக தான் டிசைனுக்கு விட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது பிரித்து தைக்கும் போது உங்களுக்கு பிரிஞ்சிடும். அந்த கேன்வாஸும் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாமே திருப்பி எடுத்துட்டோம். திருப்பினதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஷேப்பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இல்லை தையல் போட்டுட்டும் அயன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே ஓரத்தில் வந்து நீட்டாக வந்து படிமான தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போது நமக்கு உள்ளே வந்து இது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால மெல்லிஸாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நான் வந்து தைச்சிருக்கேன். இல்லைனா நம்ம கேன்வாஸை லைனிங்கில் வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டிசைன் வந்திருக்கு. அதனால் இதுக்கு வந்து ஒயிட் கலரில் ஒரு பாசி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பாசி வந்து நீங்கள் சைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கொடுக்க வேண்டாம். கொடுத்திங்கன்னா நமக்கு அவ்வளோவா வெளியில் அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் இருக்க மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பேக் சைடு வந்து இப்போ நம்ம நீட்டாக வந்து தைச்சு அயர்ன் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் நமக்கு தேவையான ஹைட்டுக்கு இப்போ நான் வந்து அந்த ஓப்பன் கொடுக்க போகிறேன் சென்டரில். அது உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்து விட்டுட்டு கீழே இருக்கிற கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே 5லேருந்து 7 இன்ச் வரைக்கும் நான் இந்த ஓப்பன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம், அவங்க விருப்பம்தான். நமக்கு என்ன இறக்கம் தேவையோ அந்தளவுக்கு ஓப்பன் கொடுத்துட்டு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்போ ஸ்லீவில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறோம், கீழே ஒரு பீஸை வந்து ஒரு பார்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும். கரெக்டாக எல்போ ஸ்லீவ் நார்மலாக 11 இன்ச் வைப்போம். அதே அளவு வச்சிங்க அப்படின்னா கிளாத் வந்து கையோட லென்த்து வந்து குறைஞ்சிரும். அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்து 1 இன்ச்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தனித்தனியாக ஸ்லீவ் வந்து கட் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ஸ்லீவோட சென்டர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் எடுத்து தைக்கும்போது கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்து தைச்சிக்கோங்க, மாறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கும்போது இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து கை வந்து மாறிடுச்சு, ஒரே சைடாக தைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பிரிச்சிட்ருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ கீழே நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதுக்கு வந்து நான் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கும் நம்ம அந்த வளைவாக வந்து டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். நான் நார்மலாகவே வந்து இது வந்து ஒரு போட் நெக்கில் நான் இந்த டிசைன் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ கேன்வாஸ் எடுக்கணும் என்னன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவும் நான் வந்து போட் நெக்கில் இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். வேணால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து அதுக்கு தேவையான சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நான் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸை 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கையோட சுற்றளவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா தானே எடுத்துப்போம், கரெக்டாக வந்து அதே அளவு எடுக்க மாட்டோம்ல. அதனால் வந்து கையோட சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம என்ன ஷேப் வந்து நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து சென்ட்ரு வரும்போது பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்து சென்ட்ரு வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு கட் பண்ண மாதிரியே ஸ்லீவோட இதுவும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்லீவுக்கும் நமக்கு தேவைப்படும்ல, அதனால் 2ஐயும் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலான்னு 2 கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஒரே வேலையாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங்கில் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய டெய்லரிங் ஜேர்னி வந்து நான் போட்டிருக்கேன், வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் எப்படி கற்றுக்கிட்டேன், என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படியெல்லாம் வந்து புதுசாக கடை ரன் பண்ணி புதுசாக வச்சுட்டு எப்படியெல்லாம் ரன் பண்ணேன், எப்படி வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண முடிஞ்சது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். என்ன நிறைய பேர் கேட்குறீங்க, புதுசாக வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறது எல்லாமே கேட்டிருக்கீங்க. எல்லா வேலையும் நம்ம செய்யும் போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். எடுத்தோடனே வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து உயரத்துக்கு போக முடியாது இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் நம்ம வந்து கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதத்தில் கஸ்டமர் வந்து வருவாங்க. எப்போவுமே நம்ம மேலேயும் நம்ம செய்கிற தொழில் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். நம்மளோட வேலை வந்து கரெக்டாக இருந்தது, நீட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம யாரையும் தேடி போக தேவையே இல்லை. நம்மளைய தேடி கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆள் வருவாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அப்படி தான் வந்து கஸ்டமரை வந்து நம்ம பிக்கப் பண்ண முடியும். அதனால் வந்து நீட்டாக பொறுமையாக உங்களோட வேலையில் வந்து கவனம் செலுத்துங்க. இப்போ நான் அந்த பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். கீழேயும் நம்ம ஒரு பீஸ் வச்சுருந்தோம்ல, அதை ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த 2 பீஸுக்கு மேலே வச்சு நான் இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி நான் திருப்புறேன் பாருங்கள், நான் திருப்புற மாதிரி திருப்பி மேலே வந்து ஒரு தையல் போடுங்க. நம்ம அந்த வளைவு கொடுத்துருக்கோம்ல, அந்த பக்கம் தான் நம்ம ஜாயின் பண்ண பீஸை வந்து கீழே போகிற மாதிரி வச்சு மேலே படிமான தையல் போடணும். மேலே வந்தது அப்படின்னா இந்த ஓப்பனில் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் வந்து தெரியும். இப்போ இது சென்டரில் நம்ம வந்து இந்த மாதிரி பாசி வந்து வைக்க போகிறோம். இது சென்டரில் ஓப்பன் வந்து நீங்கள் என்ன சைஸ் பாசி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க.
கேப் வந்து அதிகமாக விட்டுட்டு சின்ன பாசி கொடுத்தீங்க அப்படின்னா இழுத்துக்கிட்டு இருக்கும். போடும்போது ஒரு கேப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தெரியும், நீட்டாக இருக்காது. இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த பாசியை வச்சு கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். கையில் அந்த சென்டர் கொடுத்துருக்க பாருங்கள், சென்டரில் கேப் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பாசி நிறைய வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக கூட வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கேப் விட்டு 1 இன்ச் கேப்பில் அந்த மாதிரி வைக்கலாம். ஓப்பன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே அளவில் வந்து அந்த கேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து கையில் வந்து தைச்சிக்கோங்க. இது வந்து கையில் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து நீட்டாக தைங்க, சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து தைக்கணும். ஸ்லீவ் வந்து ரொம்ப மாடர்னாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.